யாரால் வாக்கே உதிக்கிறதோ, ஆனால் யாரால் வாக்கு உதிக்கிறதோ பிரகாசிக்கிறதோ, வாக்கெனும் இந்திரியம் பிரகாசிக்கிறதோ, ஆனா அந்த வாக்கு அவரை பத்தி சொல்லி முடிச்சுடாது. யாரால் கண்ணு பிரகாசிக்கிறதோ, ஆனா கண்ணு அவரை பார்த்து முடிச்சுடாது. யாரால் நாக்கு நன்னா ருச்சிக்கிறதோ, ஆனா நாக்கு அவரை ருச்சிச்சு முடிச்சுடாது. யாரால் மூக்கு முகர்கிறதோ, ஆனா அந்த மூக்கு அவரை முகர்ந்து முடிச்சுடாது. அப்ப நாம நினைக்கிற கண், காது, மூக்கு இது இத்தனை காட்டிலும் மிக உயர்ந்தவர் ததேவ. அதையே நீ பிரம்ம பரம்பொருளின் விதி அறிந்து கொள்ளுவாய். யத் யாதொரு பொருளை இதம் இது இதுன்னு பார்த்து பார்த்து ஜனங்க உபாசிச்சுட்டு இருக்காளே, அந்த பொருள் பிரம்மம் ஆகாது. நீ நினைக்கிறதெல்லாம் பிரம்மம் இல்லை, அது இதை காட்டிலும் மிக உயர்ந்தது. இப்ப இவ்வளவு தூரம் சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் நீ நினைக்கிறத விட உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்ததுன்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்காருனால், அத்தனை உயர்த்தி மனசுல பட்டாதான் அதை அடையணுங்கிற ஆசையும் நமக்கு வரும். அவ்வளவு உயர்ந்ததுன்னு இருந்தா தான் நம்ம அதனிடத்துல சமர்ப்பிப்போம். இல்லைன்னா என்னாட்டம் தானேன்னு சட்டுன்னு ஈடு கட்டுடும். இது மனுஷனுக்கு ரொம்ப கைவந்த கலை. யாரா இருந்தாலும் நம்மோட சமமா இழுத்து விட்டுருவோம். இல்லை, இது நமக்கு பிடிச்ச விஷயம். ராமராவே இருந்தாலும் நம்ம லோகத்துக்கு வந்தா கட்டப்பட்டு தான் சுவாமியான். பத்தில 10 மாசம் சீதையை தொலைச்சிட்டார், என்னமா தேடி தேடி வந்தார். சூர்பனக என்னமா ஏமாத்திட்டார். அவரை கூட 4 மாசம் கழிச்சு சுக்ரீவன் காப்பாற்றவே வராம எப்படி ஏமாத்திட்டான். இதெல்லாம் இந்த லோகத்துக்கு வந்தாலே எங்களோட தான் பகவான் இருந்தாலும் இருக்கணும். நாங்க எப்படியோ அப்படித்தான் அவர்களோட இழுத்து விட்டுறோம் இல்லையோ. அது இல்லே இல்லே நீ நினைக்கிறாப்புல இல்லேன்னு சொல்ல வைக்கிறார். நாம கண்ணனே ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவஜானந்தி மாமூடா மானுஷியம் தனம் ஆசிரிதம். என்னை பத்தி இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிறதே இல்லை அர்ஜுனா. நான் ரொம்ப உயர்ந்தவன்னு சொன்னால் உயர்ந்தவாள்லாம் நமக்கு ஆகாது சுவாமி, அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு விலகி போடுறான். நாம ரொம்ப எளியவன்னு சொல்லிட்டேன்னால், எளியவன் நான் எதுக்கு போய் அவன் திருவடியில் வேணும், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு போடுறான். உயர்ந்தவன் சொன்னாலும் வரமாட்டேங்கிறான், எட்டாக்கனின்னு ஓடி போய்ட்றான். நான் எளியவன் சொன்னாலும் வரமாட்டேங்கிறான். ஏன்னா நம்ம விட வெளியவர்னு என்ன ஹேளனம் பண்ணி விடுறான். அப்ப ரெண்டுத்துல நான் என்னதான் செய்வேன்? ஒண்ணு பெரியவன் சொல்லலாம், இல்ல எளியவன் சொல்லலாம். அவஜானந்தி மாமூடான்னு ஸ்லோகம். அதே போலத்தான் இங்கேயும் சாதிக்கிறார். யத் வாசானம் யத் வாசா அனபியுதிதம் ஏன வாக் அபியுத்தியதே. எவனிடத்திலிருந்து வாக்கு தோற்றுகிறதோ, ஆனால் எவனை அந்த வாக்கு ஒரு நாளும் பிரகாசப்படுத்தாதோ அவனை பிரம்மம்னு தெரிஞ்சுகொள். அடுத்தது, என் மனசான மனுதே ஏன ஆகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. யாதொரு பரம்பொருளை மனம்ங்கிற இந்திரியம் நினைத்தே தெரியாதோ, ஆனா யாரிடத்திலிருந்து மனசுங்கிறது உற்பத்தி ஆயிருக்கோ அவனை பிரம்மம்னு தெரிந்து கொள். இது ரெண்டாவது. இனிமே ஒரே மாதிரி வச்சுக்க வேண்டியதான். யாரால் வாக்கு உற்பத்தி ஆச்சோ, ஆனா வாக்கு யாரை வெளிப்படுத்தாதோ அவர் தான் பிரம்மம். சாதாரணமா ஒருத்தர் இடத்துல உற்பத்தி ஆச்சுன்னா அது அவரை சொல்லணும் இல்லையோ. ஒரு குயவனிடத்துல இருந்து மண்ணு பானை பண்ணியிருக்கோம். மண்பானையை பார்க்க சேவை அவர் பேர் போட்டுவார், யார் பண்ணது. ஒரு சித்திரம் வரைகிறாரோ இல்லையோ, அவர் உடனே பேர் எழுதி கொடுப்பார், யார் அந்த சித்திரத்தை வரைஞ்சது. அது பார்த்தோம், ஓஹோ இந்த சுவாமி வரைஞ்சிருக்கார் போல் இருக்கு, இது ரொம்ப வசந்த சித்திரம், சுவாமி ரவிவர்மா வரைஞ்சிருக்கார் அப்படிங்கிறமோ இல்லையோ. அப்ப ரவிவர்மான்றவர் வரைஞ்சது வந்தார்ன்ற சேவே கூடவே ஒரு பேரை போட்டிருக்கா, அவரு தானே தெரியறதே. இப்ப பிரம்மம் இந்த ஜகத்தை படைச்சிருக்கார், பிரம்மன் தான் வாக்க படைச்சிருக்கார். நம்ம கண்ணுலயோ வாக்குலயோ ஞானம் கிட்ட சின்னதா பிரம்மம் அப்படின்னு ஒரு போட்டு வச்சிருக்காரா? எங்கேயும் போடவே மாட்டேங்கிறார். அவர் தான் படைச்சிருக்கார், ஆனா பிரம்மம் அவர் எங்கேயும் கழுத்து போட்டுக்கவே இல்லை. அவர் தான் மனசை கொடுத்திருக்கார், ஆனா அவர் அதை நினைக்கவே மாட்டேங்கிறது. அவர் தான் காலை கொடுத்திருக்கார், ஆனா அவர் நோக்கி கால் போகவே மாட்டேங்கிறது. அவர் தான் கையை கொடுத்திருக்கார், ஆனா அவரை தொழவே மாட்டேங்கிறது. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் இதுகளை நேரடியா வசப்படுத்துறதே இல்லை. அதை உற்பத்தி பண்ணிட்டு அந்தந்த ஜீவனுடைய சுவாதந்திரத்துக்கு விட்டு வச்சிருக்கார். நாம என்ன பிரார்த்திக்கிறோம்னால், சுவாமி நீர் எப்ப எனக்குன்னு சுவாதந்திரம் கொடுத்தீரோ அப்பதான் சுவாமி ஆபத்தே ஆரம்பிச்சது. நீர் என்ன செஞ்சிருக்கணும்னா, எங்களெல்லாம் ஆடு மாடுகள் ஆட்டம் வச்சுட்டு இருக்கணும். கயத்தை இப்படி போட்டா வலது பக்கம் திரும்பும், கயத்தை இப்படி போட்டா இடது பக்கம் திரும்பும். ஹேன்னு கொம்ப வச்சு ஓட்டினா ஓடும். இதே போல எங்களையும் ஓட்டி விட்டு இருந்தீங்கன்னா ஒழுங்கா ஓடி இருப்போம் இல்லை. இதுக்கு எதுக்கு எங்களுக்கு ஒரு புத்தியை கொடுத்து நினைக்கிற சக்தியை கொடுத்து, நீ எப்படி நினைக்கிறியோ நினைன்னு சொல்லி அதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி, தப்பா போனா தப்புல பின்னாடி வந்து நன்னா போனா நல்லது எல்லாம் வேண்டவே வேண்டாமே சுவாமி. தேவரீர் பார்த்து அடியோங்களையும் அச்சேத்தன மாட்டம் நடத்துடா. இதனை பிரார்த்திக்க வேண்டியதான். இனிமே சேத்தன மாட்டம் நீ நடத்தவே வேண்டாம், எங்க எல்லாரையும் அச்சேத்தன மாட்டம் நடத்தலாம்னு அவர் தயார். ஆனா அவர் தானே நமக்கு மதிப்பு கொடுத்திருக்கார். ஞானம் இருக்கே ஜீவாத்மா நினைவு சிந்தித்து முடிவுக்கு பண்ணட்டும், அந்த சிந்தித்து நல்ல முடிவுக்கு வரட்டும்னு அவர் நினைக்கிறார்.